Hi friends, இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 8 மேத்ஸ் NCERT புக்ல இருக்க சாப்டர் 5 நம்பர் பிளே ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல கொஸ்டின் நம்பர் 11, 12 and 13 இந்த மூணு கொஸ்டின் மட்டும் பார்க்க போறோம். 11th question, Deepak claims there are some multiples of 11 which when doubled are still multiples of 11. Multiples of 11 டபுள் பண்ணும்போது அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 11ஆவே இருக்கான். இப்போ இதை டபுள் பண்ணா நமக்கு 22 கிடைக்கும். இதை டபுள் பண்ணா 44, இதை டபுள் பண்ணா 66, இதை டபுள் பண்ணா 88. இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 டபுள் பண்ணும்போது அதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11ஆ தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 don't remain multiples of 11 when doubled. பட் சில மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 வந்து டபுள் பண்ணாலுமே அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 11ல இருக்காதுன்னு சொல்றாங்க. அது ட்ரூவா? எக்ஸாமின் இஃப் இஸ் கன்ஜெக்டர் இஸ் ட்ரூ. இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 11னா என்ன? 11m எழுதலாம். ஸோ 11ஓட மல்டிபிள்ஸ் அதை வந்து டபுள் பண்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? இன்டூ 2 பண்றோம். இந்த 11m டபுள் பண்றோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 டபுள் பண்றோம். அப்போ 2 into 11 into m எழுதலாமா? 11ஓட மல்டிபிள்ஸ் நமக்கு டபுள் பண்ணாலுமே அந்த மல்டிபிள்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு? 11 இருக்கு. So it is a multiple of 11. So whatever the number, இதுலயே பாத்தீங்கன்னா இது 2, இது மல்டிபிள் ஆஃப் 2ன்னு சொல்லலாம், மல்டிபிள் ஆஃப் 11ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 11ஓட மல்டிபிள் நம்ம டபுள் பண்ணும்போது அல்ஜிப்ரிக்கா பார்த்தோம்னா 11ஓட மல்டிபிளா தான் இருக்கு. So it is not possible. False. So example பாத்தீங்கன்னா 11 டபுள் ஆனா 22 ஆகுது, 22 டபுள் ஆனா 44 ஆகுது, 33 டபுள் ஆனா 66 ஆகுது, இப்போ 55 டபுள் ஆனா 110 ஆகும். ஸோ இந்த மாதிரி எத்தனை தடவை நம்ம பண்ணாலுமே அது டபுள் ஆகுற வேல்யூமே நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 தான் இருக்கும். ஸோ இங்க டபுள் ஆன வேல்யூஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 11. ஸோ the statement is false. 12th question, determine whether the statements below are always true, sometimes true or never true. First subdivision, the product of a multiple of 6 and multiple of 3 is a multiple of 9. So multiple of 6 product பண்ணும்போது 3ஓட மல்டிபிளோட ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 9ஓட மல்டிபிள்ல ஒரு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 6 3s are 18 into m into n. So 18mன்னு சொல்லலாம். இந்த 18 நம்ம எப்படி எழுதலாம்? 9 2s are எழுதலாமா? இப்போ 9 into 2 into m into n எழுதலாம். ஸோ இந்த 6 3s are வந்து 18 எழுதுறோம், அதை வந்து 9 into 2ன்னு எழுதலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ல வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ எக்ஸாம்பிள் வேணா எடுத்து பார்க்கலாம். 6ஓட மல்டிபிள்ல 12ம் 3ஓட மல்டிபிள்ல 9ம் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு 108 வரும். ஓ இந்த 108 மல்டிபிள் ஆஃப் 9ஆ? எஸ். அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். மல்டிபிள் ஆஃப் 6ல 30 அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3ல 6. ஸோ 6 3s are 18, 0 180. ஸோ 180ங்கிறது இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 9. ஸோ எக்ஸாம்பிள்லையும் பார்த்துட்டோம், அல்ஜிப்ரிக்காவும் பார்த்துட்டோம், இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. செகண்ட் சப்டிவிஷன், the sum of 3 consecutive even numbers. 3 consecutive even numbers நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்? 2n பண்ணுவோம். consecutive even numbersனா இதுக்கு அடுத்து வர்றது. ஸோ நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் வரணும்னா இப்போ இது 2, நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் 4, நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் 6. அங்க என்ன டிஃபரன்ஸ் வருது? 2 + 2 4, 4 + 2 6. இப்போ +2 + 2 பண்ணணும் consecutive even numbers வரதுக்கு. ஸோ 2n + 2, 2n + 4. ஸோ இங்க இருந்து +2 அண்ட் இங்க இருந்து +2 ஆல்ரெடி இருக்கு, இன்னொரு +2னா +4. அதுதான் நம்ம இப்படி எழுதிருக்கோம். இப்போ இதை வந்து என்ன பண்றாங்க? சம் பண்றாங்க. ஸோ சம் ஆஃப் 3 consecutive even numbers will be divisible by 6. ஸோ இது வந்து divisible by 6ஆன்னு பார்க்கணும். இது எல்லாமே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2n + 2n + 2n 6n வரும். 2 + 2 + 2 6n. அண்ட் இங்க வந்து 2 + 4 6. ஸோ 6 காமனா எடுத்தா n + 1. இப்போ இது வந்து 6ஓட மல்டிபிள்ல இருக்கு. ஸோ அல்ஜிப்ரிக்கா பார்த்தாச்சு, இதோட 6ஓட மல்டிபிள் தான். ஸோ ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ sum of 3 consecutive numbers will always be a multiple of 6. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஈவன் நம்பர் 12 எடுத்துட்டு நெக்ஸ்ட் 14 16 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 14 16 12 42
42 கிடைக்குது. ஸோ இது வந்து மல்டிபிள் ஆஃப் 6ஆ? எஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனாகவும் பார்த்தாச்சு. இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. தேர்ட் சப்டிவிஷன் ABCDEFங்கிறது ஒரு நம்பர், அது வந்து மல்டிபிள் ஆஃப் 6ன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 6. மல்டிபிள் ஆஃப் 6க்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 2 அண்ட் டிவிசிபிள் பை 3. இப்போ டிவிசிபிலிட்டி பை 2னா என்ன? யூனிட் பிளேஸ் வந்து ஈவனா இருக்கணும். இப்போ டிவிசிபிள் பை 3னா சம் ஆஃப் டிஜிட்ஸ். சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்கணும். ஸோ இந்த நம்பருக்கு இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா தென் BADCEF இந்த நம்பர் வந்து will be a multiple of 6ன்னு சொல்றாங்க. இது ட்ரூவா? இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் இதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது ட்ரூன்னு சொல்லலாம். இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாமா? இப்போ மல்டிபிள் ஆஃப் 2க்கு கடைசி யூனிட் பிளேஸ் ஈவன் நம்பரா இருக்கணும். இது ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இந்த கண்டிஷன். இந்த நம்பர்ல இது வந்து கடைசி நம்பர் ஈவன் தான் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த யூனிட் டிஜிட் வந்து இங்கேயும் இருக்கா? எஸ். அங்க இருக்க யூனிட் டிஜிட் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இட் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். ஸோ இந்த நம்பருக்குமே இந்த டிவிசிபிலிட்டி பை 2ஓட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ டிவிசிபிலிட்டி பை 3னா சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ ABCDEF இங்கேயும் ABCDEF பட் ஷஃபிள் ஆயிருக்கு. ஷஃபிள் ஆனாலுமே அந்த வேல்யூ சேம் தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணாலுமே நமக்கு சேம் வேல்யூ தான் வரும், which will be a multiple of 3. so even நம்பர்ஸும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு, மல்டிபிள் ஆஃப் 3ங்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. so it will be divisible by, so இந்த நம்பரும் will be divisible by 6. fourth subdivision 8 into 7b minus 3 minus 4 into 11b plus 1 இந்த ஈக்குவேஷன் வந்து மல்டிபிள் ஆஃப் 12 தான் கேக்குறாங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 56b minus 8 3s are 24 minus 44b 4 11s are 44. இங்க வந்து மைனஸ், இந்த மைனஸ் இங்க வரும், மைனஸ் 4. ஸோ இதுல வந்து bb ஒன்னா சேர்க்கலாம். 56 மைனஸ் 44 வந்து 12b. அப்புறம் இந்த நம்பர் ஆட் பண்ணா மைனஸ் 28 வரும். ஸோ இதுல இருந்து நம்ம எது காமனா எடுக்கலாம்? 4 காமனா எடுக்கலாம். 4 into 3b minus 7. ஸோ 12 and 28 ரெண்டுமே 4 டேபிள்ஸ்ல வரும். ஸோ 4 காமனா எடுக்கிறோம். அப்போ 4 into 3b minus 7 வருது. இதுல இருந்து நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்னு சொல்லலாம், பட் 12ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல தான் வந்திருக்கு, மல்டிபிள்ஸ் ஆஃப் 12ல வரல. ஸோ சம்டைம்ஸ் ட்ரூ. ஏன் இட் இஸ் நெவர் ட்ரூன்னு சொல்லனா, இதோட வேல்யூ வந்து இப்போ 4 into 4 3s are நமக்கு 12 வரும். ஸோ ஒருவேளை இந்த வேல்யூ நமக்கு 3ன்னு வந்துச்சுன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணா 3ன்னு வர சான்ஸ் இருக்கு. அப்போ 4 3s are 12 மல்டிபிள் ஆஃப் 12ல வரலாம். அதே மாதிரி 4 6 are வந்து 24. ஸோ 24ம் மல்டிபிள் ஆஃப் 12. இந்த வேல்யூ மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் போது நமக்கு 6 வர சான்ஸ் இருக்கு. அப்படி வந்தா நமக்கு மல்டிபிள் ஆஃப் 12ல வர சான்ஸ் இருக்கு. அதனால சம்டைம்ஸ் ட்ரூ. இப்போ எக்ஸாக்டா ஏதாவது வேல்யூ சொல்லணும்னா இப்போ ஃபிராக்ஷன்ஸ் b வந்து ஃபிராக்ஷன்ஸ்ல கூட இருக்கலாம். இப்போ b ஈக்குவல் டு 10/3ன்னு எடுத்து பார்த்தா, இப்போ இது வந்து சும்மா நான் எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்றேன். இப்போ 4 into 3 into b வந்து 10/3 minus 7. ஸோ இப்படி கேன்சல் ஆயிட்டு நமக்கு 3 வரும். ஸோ 4 3s are 12 which is a multiple of 12. இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்கு. அதனால sometimes true அப்படின்னு எழுதுறோம். 13th question, choose any 3 numbers. When is the sum divisible by 3? Explore all possible cases and generalize. இப்போ ஏதாச்சும் ஒரு 3 நம்பர் எடுக்கணும். ஸோ அந்த நம்பர் வந்து n1 n2 n3ன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த நம்பரை 3ஆல டிவைட் பண்ணும் போது தனித்தனியா அதுக்கு ஒரு ரிமைண்டர்ஸ் கிடைக்கும். அது வந்து r1 r2 r3ன்னு வச்சுக்கலாம். ஸோ n1 3ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் r1, n2 3ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் r2, அந்த மாதிரி. ஸோ எப்போ இந்த 3 நம்பர் n1 n2 n3 சம் பண்ற வர ஆன்சர் வந்து டிவிசிபிள் பை 3ஆ இருக்கும்னா அந்த r1 r2 r3 தனித்தனியா டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஆன்சர் டிவிசிபிள் பை 3ஆ இருந்துச்சுன்னா அது வந்து இந்த சம்மும் டிவிசிபிள் பை 3ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன்னு நம்ம எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம். இப்ப கேஸ் 1 வந்து ஆல் ரிமைண்டர் 0. இப்ப எல்லா ரிமைண்டர்ஸும் ஜீரோஸா எப்போ இருக்கும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். 3 6 9
ஸோ இதுல எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல இருக்கு. அதனால இத டிவைட் பண்ணாலுமே நமக்கு எல்லா ரிமைண்டர்ஸும் 0 0 0 தான் வரும். ஸோ இதெல்லாம் ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 0 வருதா, 0 வந்து டிவிசிபிள் பை 3 தான். ஸோ இதோட சம்மும் டிவிசிபிள் பை 3ன்னு சொல்லலாம். இப்போ 3 + 6 + 9 நமக்கு என்ன வரும், 9 + 9 18. ஸோ 18 வருது. 18 வந்து டிவிசிபிள் பை 3யா? எஸ். ஸோ சம் ஆஃப் ரிமைண்டர்ஸ் வந்து 0 இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 3ல வரும்போது நமக்கு அந்த சம் ஆஃப் டிஜிட்ஸுமே, சம் ஆஃப் அந்த நம்பர்ஸுமே டிவிசிபிள் பை 3ஆ தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். ஆல் ரிமைண்டர்ஸ் 1ஆ இருக்கு. ரிமைண்டர் 1 வர மாதிரி சில நம்பர் எடுக்கலாம். 4 7 10. ஸோ இதுல இருந்து +1 தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை டிவைட் பண்ணாலும் நமக்கு ரிமைண்டர் 1 வரும். 7 டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 வரும். 10 டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 வரும். இப்போ இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சம் பண்ண என்ன கிடைக்குது, 3. ஸோ இந்த ரிமைண்டர்ஸோட சம் வந்து டிவிசிபிள் பை 3ஆ இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸோட சம்மும் டிவிசிபிள் பை 3ஆ இருக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, 21. இதை சம் பண்ணா நமக்கு 21 கிடைக்குது, which is divisible by 3. ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, இப்போ 4 7 10 எல்லாத்தையும் தனித்தனியா டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 1 1 ரிமைண்டர் கிடைக்குது. அண்ட் அந்த 1 எல்லாம் குரூப் ஆயிட்டு ஒரு 3யோட மல்டிபிளா ஃபார்ம் ஆகுது. அதனால நமக்கு ஆன்சரா வரும்போது அந்த நம்பரை சம் பண்ணும்போது அந்த ரிமைண்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப் 3 ஃபார்ம் பண்ணி 3யோட மல்டிபிள் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் கேஸ் 3 பார்த்தோம்னா ஆல் ரிமைண்டர்ஸ் ஆர் 2. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5 8 11. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் 3ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வரும். இப்போ அந்த ரிமைண்டர்ஸ்லாம் ஆட் பண்ணா 2 + 2 + 2 6 கிடைக்கும், which is a multiple of 3. இப்போ 5 8 11 நம்பர்ஸை ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 24. ஸோ அதுவுமே டிவிசிபிள் பை 3ஆ தான் இருக்கு. ஸோ அந்த ரிமைண்டர்ஸ் டிவிசிபிள் பை 3ஆ இருந்தா அந்த நம்பர்ஸுமே டிவிசிபிள் பை 3ஆ தான் இருக்கு. இப்போ அது விஷுவலைஸா பார்க்கணும்னா ஒவ்வொரு நம்பரும் 2 ரிமைண்டர்ஸ் தருது. ஸோ 2 டாட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ அதை குரூப் பண்ணோம்னா நமக்கு 3 3ஆ குரூப் பண்ணும். ஏன்னா 3யோட மல்டிபிள்ஸா வருதான்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாமே நம்ம 3 3ஆ குரூப் பண்ணும்போது வேற ஏதாச்சும் ரிமைண்டர் வருதா, இல்ல, கரெக்டா எக்ஸாக்டா குரூப் ஆயிருச்சு. அதனாலதான் நமக்கு அந்த நம்பர்ஸை சம் பண்ணும்போது இந்த 3 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல வருது. ஸோ ரிமைண்டர்ஸ் வந்து 3 குரூப்ஸா எக்ஸாக்டா பிரிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அப்போ அந்த நம்பர்ஸுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல வந்துடும். இப்போ கேஸ் 4 பார்க்கலாம். இதுல ஒரு நம்பர் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0, இன்னொரு நம்பர் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 அண்ட் இன்னொரு நம்பர் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வரணும். அதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 3 4 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ 3 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0, 4 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 அண்ட் 5 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 கிடைக்கும். இப்போ இந்த ரிமைண்டர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 0 + 1 + 2 3 வரும். அண்ட் இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணா 3 + 4 + 5 எவ்வளோ வருது, 9 + 3 12. ஸோ 12 is a multiple of 3. இப்போ இந்த கேஸ்ல விஷுவலைஸா பார்க்கலாம். 4 டிவைட் பண்ணும்போது 1 ரிமைண்டர் அண்ட் 5 டிவைட் பண்ணும்போது 2 ரிமைண்டர், அது எல்லாமே குரூப் ஆயிட்டு ஒரு 3 ரிமைண்டர் வருது. ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா அந்த நம்பர் சம் பண்ணும்போது அந்த ரிமைண்டர் ஆட் ஆகுது. அதனால 1 + 2ங்கிற அந்த ரிமைண்டர்ஸ் ஆட் ஆயிட்டு ஒரு மல்டிபிள் ஆஃப் 3 ஃபார்ம் பண்ணுது. The sum of 3 number is divisible by 3. இந்த 3 நம்பரும் divisible by 3 ன்னு எப்போ சொல்வோம்னா if and only if all 3 numbers have same reminders when divided by 3. இப்போ அந்த 3 நம்பர்ஸும் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர்ஸ் வந்து மூணுமே சேமா இருக்கணும். இப்போ ஆல் ரிமைண்டர் 0வா இருக்க கேஸ் பார்த்தோம். அப்புறம் ஆல் ரிமைண்டர்ஸ் 1ஆ இருக்க கேஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஆல் ரிமைண்டர்ஸ் 2ஆ இருக்கு. ஸோ ரிமைண்டர்ஸ் எல்லாமே 0 1 2ன்னு எல்லாமே சேமா இருக்கு. அந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் எல்லாமே சேமா இருக்க கேஸ்ல சம் ஆஃப் 3 நம்பர்ஸுமே நமக்கு டிவிசிபிள் பை 3ஆ இருக்கு. அது இல்லாம கேஸ் 4 வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, அதுவும் பார்க்கலாம். ஆர் இஃப் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் வென் டிவைடட் பை 3. ஸோ இதுல ரிமைண்டர்ஸ் பாத்தீங்கன்னா 0 1 2ன்னு 3 ரிமைண்டர்ஸுமே வெவ்வேறு நம்பர்ஸா இருக்கு. 0 1 2ன்னு இப்போ 0 1 1 இல்ல 0 2 2 அந்த மாதிரி ரிப்பீட் ஆகல ஒரு ரிமைண்டர், ஒவ்வொன்றுமே வேற வேற இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் இருந்தாலுமே அந்த சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 3ன்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலா சொல்லணும்னா எல்லா ரிமைண்டர்ஸுமே சேமா இருக்கணும், இல்லைன்னா எல்லா ரிமைண்டர்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கணும். அந்த 2 கேஸ்ல தான் வந்து சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் வில் பி டிவிசிபிள் பை 3.
இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் குரூப் பண்ற கான்செப்ட்ஸ் நம்ம பேஸ் டு மேக் 4ங்கிற டாபிக்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சாப்டரோட பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்திருப்பேன். ஸோ அதுல போய் பார்ட் 4 இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ரிமைண்டர் குரூப் பண்ற கான்செப்ட் நல்லாவே புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.